ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்லட் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து தர்பூசணியும் முலாம்பழமும் மாடி தோட்டத்தில் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறதா இன்றைக்கி ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் இது வந்து முலாம்பழத்தோடைய செடி எப்படி பச்சை பசைன்னு வளர்ந்துருக்கு பாருங்கள். போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 900 ரீச் பண்ணிட்டேன். 1000 ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான். சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். முயல், லவ் பேர்ட்ஸ் அதெல்லாம் எப்படி வளர்க்கலாம் அதை பற்றி உரிய வீடியோஸும் போடுவேன். மாடி தோட்டத்தில் காய்கறி செடிகளுக்குரிய வீடியோஸும் போடுவேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர்மெலன் செடி வளர்க்குறதுக்கு முதல்ல விதைகள் தேவை. விதைகள் வந்து ஆன்லைன்லேயோ இல்லை கடைகளில் தான் வாங்கணும்னு இல்லை. நம்ம பழம் வந்து வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்குவோம் இல்லையா, அதில் உள்ள விதைகளை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வாங்குகிற பழம் நல்ல பெரிய பழமும் நல்ல பழுத்த பழமாகவும் இருக்கணும், பிஞ்சாகவும் இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் வந்து விதைகள் வந்து நல்லா கருப்பாக பெருசாக இருக்கும். இப்போ நான் போட்டிருக்கிற விதைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தெரியுது பார்த்தீங்களா, கொஞ்சம் சின்ன விதைகளாக இருக்குது. நல்ல பெரிய விதைகளாக இருக்கணும். நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பழத்தை முதலே ரொம்ப ஃபஸ்ட்டே வந்து வாங்கி விதையை போட்டுட்டேன். அதனால் எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் சின்ன விதைகள் தான் இருக்குது. பட் பரவாயில்ல, வரும். நீங்கள் வாங்கும்போதில் நல்ல பெரிய பழமாக விதைகள் வந்து நல்லா பெருசாக இருக்கணும், ஃபுல்லாக கருப்பாக இருக்கணும். அந்த மாதிரி விதைகள் போட்டிங்கன்னா நல்ல செடி ரொம்ப செழிப்பாக வரும். நீங்கள் மாடியில் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்றப்பில் ஒரு பெரிய பேக்கோ ஒரு தொட்டியோ ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக அந்த தொட்டிலையோ பேக்லேயோ நீங்கள் வந்து விதையை டேரெக்டாகவும் போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கப்லையோ எதுலையாவது விதையை போட்டு ஒரு நாற்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் மாற்றியும் வைக்கலாம். நீங்கள் இல்லை லேண்டு உங்களுக்கு வந்து பக்கத்தில் இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் மண்லேயும் வந்து விதையை வந்து ஒரு 1/2 இன்ச்சு தோண்டி நீங்கள் விதையை வச்சிட்டிங்கன்னா, நிலத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 1/2 இன்ச்சு தோண்டி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா படர்ந்து வந்துடும். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு சின்ன கப்பில் முதல்ல போட்டுட்டு அதுலேருந்து நாற்று எடுத்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மேல் டாப்பில் விதையை போட்டு ரொம்ப மேலே லைட்டாக மண் மட்டும் தூவி வைங்க. அப்போ தான் வந்து விதை வந்து வேகமாக வளர்ந்து வரும். நான் வேகமாக வளர்ந்து வர்றதுக்காக தான் நான் வந்து இப்போ தனியாக ஒரு கப்பில் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த நாற்று வந்ததுக்கப்புறமா அதுலேருந்து எடுத்து நான் பெரிய பேக்கில் வந்து மாற்றி வச்சுருவேன். டேரெக்டாக தொட்டிலையும் போடலாம். அந்த விதை வந்து நம்ம தோண்டி நம்ம உள்ளே வைக்கும் போது உள்ளேருந்து வந்து மேலே எலும்பி வராமல் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் தனியாக ஒரு தொட்டியில் நாற்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பெரிய பேக்கில் மாற்றுறேன். விதை போட்டதுக்கப்புறம் தொட்டியில் மண் வந்து எப்போவுமே ஈரப்பதமாக இருக்கணும். அப்போ தான் வந்து விதை சீக்கிரமாக முளைச்சி வரும். விதை வந்து ரொம்ப மேல் டாப்பில் தான் போட்டிருக்கோம், மண்ணும் மேலே தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வேகமாக தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா அந்த போட்டிருந்த விதை வந்து வெளியே வந்துடும், அப்புறம் முளைக்காது. அதனால இந்த மாதிரி பாட்டிலில் ஓட்டு போட்டு லைட்டாக அப்படி ஊற்றுனீங்கன்னா மண்ணும் நனையணும், விதையும் உள்ளேருந்து வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். அடுத்தது முலாம்பழம். இதுவும் வீட்டுக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு வாங்கின பழத்தை உள்ள விதையை தான் எடுத்து போடுறேன். வாட்டர்மெலன் முலாம்பழம்னு இல்லை, நீங்கள் மாம்பழமோ இல்லை எந்த ஒரு விதையும் நீங்கள் வந்து இதை பழத்துலேருந்து எடுத்து நீங்கள் விதை மண்ணில் போடணும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதை ஒரு அட்லீஸ்ட் 1 வாரம் நல்லா நிழலில் வந்து காய வைக்கணும். அதாவது நீங்கள் கிச்சன்லேயே கூட வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் வெயில் படாத ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தட்டில் இல்லை பேப்பரில் தட்டி காய வைக்கணும். அதுலேருந்து வெயில் சுத்தமாக படவே கூடாது. இன்னொன்று மூடியும் வைக்கக்கூடாது. நீங்கள் மூடி வச்சிங்கன்னா பூசணம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து அது வந்து நல்லா ட்ரை ஆகணும், காற்றுலையே காயணும். அந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை எடுத்து நிலத்தில் போடணும், மண்ணில் போடணும். அப்போ தான் நல்லா முளைச்சி வரும். நான் அப்படி தான் காய வச்சது. டிஷ்யூ பேப்பரோட ரொம்ப ஒட்டிக்கிச்சு. நான் அப்படியே பேப்பரோடையே அந்த மண் மேலே வச்சு மண்ணை வந்து அந்த பேப்பர் மேலே போட்டு மூடி வச்சுட்டேன். கரெக்டாக 3லேருந்து 1 வாரத்துக்குள்ளே முளைக்க ஆரம்பிச்சிரும். இது வந்து பாருங்கள், கிர்னி பழம் எவ்வளோ அழகாக முளைச்சிருச்சு, எவ்வளோ வந்துருச்சு பார்த்தீங்களா. இது வந்து வாட்டர்மெலன் இப்போ தான் வந்து மெதுவாக ஒன்று முளைச்சிருக்குது. விதை போட்டதுலேருந்து அதை வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப வெயில் இல்லாமல் ஓரளவுக்கு வெயில் படுற மாதிரி இடத்துல தான் வைக்கணும். நிழல்லையும் ரொம்ப வெயிலே இல்லாத இடத்துலையும் வச்சிங்கனாலும் விதை வந்து முளைச்சி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். வெயிலும் இருக்கணும், நிழலும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சிங்கன்னா வேகமாக வந்து முளைச்சி வந்துடும். இது வந்து முலாம்பழம் செடி எல்லா விதையுமே வந்து முளைச்சிருக்கு. இனி வந்து இதை அடுத்து ஒரு பெரிய பேக்லேயோ தொட்டிலையோ நம்ம மாற்றி வைக்கணும். கரெக்டாக 4 இலை விட்டதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக வந்து செடியை மாற்றி வச்சிடணும். இதுன்னு இல்லை, எல்லா விதைகள் போட்டு நீங்கள் எந்த செடி காய்கறி செடியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு 4 இலை நீங்கள் வந்து நாற்றுக்கு வந்து விதை போட்டு ஒரு தனியாக ஒரு கப்பில் போட்டு திரும்ப அதை எடுத்து ஒரு தொட்டிலையோ ஒரு பேக்லேயோ வைக்க போகிறீங்கன்னா கரெக்டாக ஒரு 4 இலை விட்டோன்னா மாற்றிடணும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த சின்ன கப்பிலையோ இதுலையோ தான் நீங்கள் வந்து விதை போடுறீங்க. அந்த வேர் வந்து அந்த அளவுக்கு தான் விடும். கரெக்டாக 4 இலைக்கு அப்புறம் அதுக்கு தகுந்தாப்புல மண்
அதோடைய சைஸ் வந்து அந்த வேர் வந்து போகிறதுக்குரிய இடம் வேணும். அப்படி போகலை அப்படின்னா அந்த செடியோட வளர்ச்சி வந்து தடைபடும். அந்தந்த ஸ்டேஜ் கரெக்டாக 1 வாரத்தில், அப்புறம் அடுத்த 2 வாரத்தில், அப்புறம் 3-4 வாரத்தில் அது பூக்கும், அப்புறம் 2 வாரத்தில் அது காய்க்கும். அந்தந்த ஸ்டேஜுக்கு அந்தந்த அளவுக்கு அதுக்கு வேர் போகிறதுக்கு இடம் வேணும். அதனால் கரெக்டாக 4 இலை, அதாவது விதையிலேருந்து முதல்ல ஒரு 2 இலை வரும், அது கணக்கு கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 2 இலை, ஒரு 2 இலை வரும், அடுத்த 2 இலை. இதுதான் அந்த வரும்போதில் இதுதான் 4வது இலை வரும்போதில் நம்ம கரெக்டாக அதை எடுத்து நம்ம ஒரு பெரிய தொட்டிலையோ பேக்லேயோ மாற்றிடணும். இது இந்த செடிக்குன்னு இல்லை, எல்லா காய்கறி செடியும் அப்படி தான், எல்லா பழங்கள் செடி எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான். போடும்போதுல மேல் டாப்பில் போட்டோம், அப்புறம் செடி வந்து திரும்ப மாற்றி நடவு செய்யும் போதில் நல்லா ஆழமாக தோண்டி வைக்கணும். அப்போ தான் அந்த செடி வந்து கீழே நல்லா வேர் பிடிச்சி உங்களுக்கு நல்லா செழிப்பாக வரும். இது வந்து வாட்டர்மெலன் செடி, அதுக்கும் இதுக்கும் இலைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசம்தான், மற்றபடி பராமரிப்பு எல்லாமே ஒன்று தான். ரெண்டுமே வந்து கொடி வகையை சார்ந்தது. நம்ம வந்து அதுக்காக கொடி கட்டி மேலே ஏற்றணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. இது வந்து கீழே நம்ம படர விட்டால் போதும். ஏன்னா காய் கொஞ்சம் வெயிட்டாக வர்றதுனால அந்த முலாம்பழத்துக்கு வேணால் நம்ம கொடி கட்டலாம், அதுக்குமே தேவையில்லை. ரெண்டுமே வந்து நம்ம கீழே தரையில் படர விட்டுடலாம். முலாம்பழம் தர்பூசணி ரெண்டையுமே வந்து மாற்றி நடவு பண்ணி 2 வாரம் ஆச்சு. நல்லா அழகாக பச்சை பசைன்னு வந்திருக்கு. இதுக்கு கொஞ்சம் பெரிய பேக்கோ தொட்டியோ தேவைப்படும். ஏன்னா கொடி வகை கொஞ்சம் வேர்கள் படர்ந்து வரும் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். நம்ம மாடியில் வச்சுருக்கோம்னால பழத்தோட சைஸ் வந்து பெருசாக வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதே நீங்கள் நிலத்தில் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சைஸ் வந்து ஓரளவுக்கு பெருசாக தான் வரும். இதோட மண்கலவை வந்து நிறைய உரங்கள் போட்டதாக இருக்கணும். உங்ககிட்ட வந்து தொழு உரம், மண்புழு உரம்லாம் இருக்குது, பயோ ஃபெர்டிலைசர்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நல்லாவே கலந்து நீங்கள் ஒரு மண்கலவை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து நிறைய கிச்சன் வேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து முயல் இருக்கிறதுனால முயலோட கழிவுகள்லேருந்து ரெடி பண்ண உரமும் சேர்த்துருக்குறேன். அந்த கிச்சன் வேஸ்ட்டை வந்து நம்ம எப்படி உரமாக்கலாம், அதே வந்து ஒரு மண்கலவை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன், ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். முயலோட வேஸ்ட்டையும் எப்படி உரமாக்கலாங்கிறத வந்து இனி வர வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த கொடிகள் வந்து படர ஆரம்பிக்குது. இந்த டைமில் வந்து இனி நம்ம வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 தடவையாவது ஒரு நீர் உரம் இல்லை ஒரு சாலிட் உரம் அல்லது 2 நீர் உரம் அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி கொடுக்க தான் வந்து நம்மளுக்கு பூ காயெலாம் வந்து கரெக்டாக பிரிஞ்சு பிடிச்சி வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நம்ம என்னெல்லாம் வந்து நீர் உரம் கொடுக்குறோமோ அதெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்போ தான் பூச்சி கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணாமல் வெறும் உரம் மட்டும் நீங்கள் மண்ணுக்கு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா மேலே வந்து பூச்சி வந்து அவ்வளோத்தையும் வந்து தும்சம் பண்ணி போட்டுரும். அதனால் நீங்கள் பார்த்து கொஞ்சம் இப்போ நல்லா பச்சை பசேன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நிறைய பூச்சிகள் வரும். நம்ம அதை பார்த்து இலைகளுக்கு கீழெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி அதை வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். இதில் எந்த செடிகள் வந்து சரியாக வளர்ச்சி இல்லாமல் இருக்குதோ அந்த செடிகளை நம்ம வந்து பிடுங்கி போட்டுடலாம். சும்மா எல்லா செடிகளுமே நம்ம வச்சுருந்தோன்னா அந்த மண்ணில் உள்ள சத்துக்கள் எல்லாம் எல்லா செடிகளுக்கும் போகும். நல்லா வளர வேண்டிய செடிகள் வந்து அதோட வளர்ச்சி வந்து தடைப்படும். அதனால் தேவையில்லாத செடிகள் கொஞ்சம் அதில் இலைகளில் வந்து கொஞ்சம் பூச்சி வர மாதிரிக்கு சுருள்றது அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுன்னா அந்த செடிகளெல்லாம் நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம். முலாம்பழமும் தர்பூசணியும் மாற்றி நடவு பண்ணி வந்து 3 வாரம் ஆச்சு. முலாம்பழத்துலேருந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல எல்லாமே ஆண் பூக்கள் தான் வரும், அதை நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். நம்ம வீட்டில் நிறைய பூச்செடி இருந்துச்சு அப்படின்னா தேனீக்கள் தானாக வந்து அந்த பாலினேஷன் வந்து கரெக்டாக நடக்கும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து சரியாக வந்து பிஞ்சு பிடிக்கலை, ஃபுல்லாமே வந்து எல்லா ஆண் பூ மட்டுமே வருது, அப்படி பெண் பூ வந்தாலும் சரியாக பிஞ்சு பிடிக்க மாட்டேங்க அப்படின்னு இருந்தால் நம்ம ஹேண்ட் பாலினேஷன் பண்ணணும். ஆனால் அதை முதலே நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம கட் பண்ணி அந்த பாலினேஷன் பண்ணணும்னு ட்ரை பண்ண வேண்டாம். ஒரு வாரம் நம்ம 1 வாரம் 2 வாரம் வந்து விட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அதை ட்ரை பண்ணிக்கலாம். என்ன உரங்கள் கொடுத்தாலும் கொஞ்சம் மண்ணை கிளறி கொடுத்துருங்க. நான் முட்டை ஓடை வந்து இது பண்ணி பொடி பண்ணி போட்டிருந்தேன், அதை சரியாக மண்ணை வந்து கிளறாமல் விட்டுட்டேன், அதனால் மேல் அப்படியே கிடக்குது. நம்ம லைட்டாக கொஞ்சம் மண்ணை கிளறி விட்டுறணும், இல்லைன்னா எறும்பு வந்துடும். அப்புறம் முக்கியமாக பூச்சிகள் வர்றதை வந்து தடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எறும்புகள் வர்றதை வந்து நம்ம தடுக்கணும். எறும்பு சாக்பீஸ் வச்சு நீங்கள் செடியை சுற்றி போடலாம், தண்டில் அந்த இது வந்து கொடிங்கனால தண்டில் போட முடியாது, நான் மற்ற செடிகளுக்கு சொல்கிறேன். எறும்பு பொடியை வந்து தூவி விடலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, மண்ணுக்கும் ஒன்றும் ஆகாது, செடிக்கும் ஒன்றும் ஆகாது. எறும்புகள் வராமல் இருந்தாலே வந்து பூச்சிகள் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் வெறும் தண்ணியை கூட ஸ்ப்ரே பண்ணலாம். இலைகளுக்கு கீழே, முக்கியமாக இலைகள் கீழே பார்த்து ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் பூச்சிகள் எப்போவுமே மேலேவே இருக்காது, கீழே தான் இருக்கும், இலைகள் கீழே தான் இருக்கும். ஸ்ப்ரே பண்ணும்போது அது வந்து அப்படியே கீழே இந்த இலைகள் கீழே பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும்போது அந்த இலைகளை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி அதை வந்து போக்க வைக்க முடியாது. ஃபஸ்ட்டு அந்த இலைகளே பிச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலும் ரொம்ப பரவாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்ப்ரே பண்ணணுமோ அதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம்.
நான் வந்து மீன் அமிலம், அப்புறம் பழக்கரைசல், அப்புறம் மோரை வந்து தண்ணியில் கலந்து, அப்புறம் கிச்சன் வேஸ்ட்டை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணி இதெல்லாம் தான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுவேன். என்கிட்ட வந்து இதுக்குன்னு வேறு பூச்சிக்கொல்லி அந்த மாதிரி எதுவுமே என்கிட்ட கிடையாது. இதுவே போதும் தான். இல்லை உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் வெறும் தண்ணியை கூட ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை இலைகளுக்கு கீழே பார்த்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கனாலே வந்து பூச்சி வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். உங்கள்கிட்ட எந்த உரங்கள் இருந்தாலும் அதை வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்துருங்க. மாட்டு எரு இருந்தாலும் சரி தான், இல்லை வெர்மி கம்போஸ்ட்டு, இல்லை கிச்சன் வேஸ்ட் எது இருந்தாலும் சரி தான். என்கிட்ட வந்து கிச்சன் வேஸ்ட்டும் மீன் அமிலம் அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கிறேன். நான் அதை தான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரேன். அது மாதிரி கடலை புண்ணாக்கும் எள்ளு புண்ணாக்கு வந்து உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். நான் அதோட வீடியோஸ் வந்து நான் ஐ பட்டனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இது வந்து கொடி வகை. நம்ம கொடியை வந்து கொடியாக கெட்டாமல் தரையில் தான் விட்டுருக்கோம். இது மாடிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து ரொம்ப சூடாகும். அதனால் அது சூடு தாங்கணுங்கிறதுக்காக கீழே வந்து ஏதாவது ஒரு வேப்ப இலை இது போடலாம். இல்லை எனக்கு வந்து இங்கே புல் வந்து எனக்கு முயலுக்கு போடுற வேஸ்ட்டை வந்து நான் வந்து அதை போட்டு அதை ஒரு ஷீட் விரித்து அதுக்கு மேலே போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி போட்டால் தான் கீழே வந்து இலைகள் வந்து அந்த ஹீட்டில் வந்து எதுவும் ஆகாமல் நல்லா செடி வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. இனி வந்து காய் போடுறது எல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஸோ மச்.